பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கிறாங்க. 2026 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மகத்தான வெற்றி பெறும் என்பதில் எல்லளவும் ஐயம் இல்லை. ஆனா இந்த அதிமுக கூட்டணி பாஜக வளர்த்தாது. காலேஜுக்கு போன கட்சியை எல்கேஜி கொண்டு போற மாதிரி எம்ஜிஆருக்கு அடுத்து ஒரு அண்ணாமலையை நாங்க உறுதியா வரவேற்கிறோம். அண்ணாமலை தலைமையில முதலமைச்சர் அண்ணாமலை வேட்பாளர் அறிவிச்சா முதலமைச்சர் 100% வெற்றி அடைவாரு. திமுக இன்னும் ஸ்ட்ராங்கான கூட்டணி தேவைப்படுது. இந்த கூட்டணி வரவேற்கிறோம். அண்ணாமலையோட மாற்று வருத்தமளிக்கும். அவரை தவிர்த்துட்டு இங்கே அரசியல் பண்ண முடியாது. எங்களை மாதிரி தொண்டர்கள் ஏகப்பட்ட பேர் அவருக்காக சப்போர்ட்டிங்காக இருக்கணும். அண்ணாமலையோட வழியில தான் நாங்கள் பயணிக்க போகிறோம். என் பேர் ராஜனுங்க. பாஜக உடனான கூட்டணியை எப்படி பார்க்குறீங்க ஒரு தொண்டர்? பாஜக உடனான கூட்டணி அது வருங்காலத்தில் வெற்றி கூட்டணியாக அமையுங்கிறத எங்கள் தொண்டர்களோட கருத்தாக இருக்குது. அது ஏற்கனவே பார்லிமெண்ட்லேயே வச்சுருக்கணுங்கிறத நாங்களாம் ஃபீல் பண்ணோம். பார்லிமெண்ட்லேயே வச்சுருந்தா ஒரு 10-15 சீட்டு கண்டிப்பாக எங்களுக்கு எம்பி சீட் கிடச்சிருக்கு. அந்த வாய்ப்பு தவறு விட்டோம். அதே சமயத்தில் இந்த கூட்டணியில் இன்றைக்கி எல்லாருமே பிரிஞ்சு இருக்கிறதுனால எல்லாரும் ஒருங்கிணைச்சா தான் ஜெயிக்க முடியும். மக்கள் திலகம் பொன்மனி செம்மல் புரட்சி தலைவர் சொல்கிற மாதிரி எல்லோருக்கும் வழிகாட்ட நான் இருக்கிறேன், வந்தாரை வரவேற்க காத்திருக்கிறேன்னு சொன்னார். அந்த மாதிரி நமது பொதுச் செயலாளர் எடப்பாடியார் எல்லாத்தையும் அரவணைச்சு மொத்தத்தில் வெற்றி கூட்டணியாக 2026 அமையணும் அப்படிங்கிறதுக்காக நமது பொதுச் செயலாளர் எங்களோட கழக பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கிறாங்க. 100க்கு 100 அவர் சொன்ன மாதிரி 2026 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மகத்தான வெற்றி பெறும் என்பதில் எல்லளவும் ஐயம் இல்லை. இந்த கூட்டணினால திமுக வெல்ல முடியும் சார். இந்த கூட்டணினால திமுக வெல்ல முடியும், நிச்சயமா வெல்ல முடியுங்க. புரட்சி தலைவர் அம்மா என்ன சொன்னாங்க? மக்களால் நான், மக்களுக்காகவே நான், உங்களால் நான், உங்களுக்காகவே நான். மக்களுக்காகவே தன்னை அர்ப்பணிச்சாங்க. அம்மா செஞ்ச திட்டங்களை மக்கள் எத்தனையோ திட்டங்கள் அறிவிச்சாங்க. அந்த திட்டங்கள்ல திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இப்போ இல்லை. எல்லாம் நாங்கள் என்ன திட்டங்கள் கொண்டு வந்தோமோ அதைத்தான் லேபிளை செயல்படுத்திட்டு இருக்கிறாங்க. உதாரணத்துக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இந்த பூத்து கமிட்டிங்கிறத அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக புரட்சி தலைவர் அம்மாவனால தான் ஏற்படுத்தப்பட்டது. அந்த பூத்து கமிட்டியே பார்த்தீங்கன்னா அதை அப்படியே காப்பி அடித்து திராவிட முன்னேற்ற கழகம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இது எல்லாத்துக்குமே தெரியும். இப்போ நாங்கள் என்னென்ன விதமான திட்டங்களை நாங்கள் கொண்டு வந்தோமோ அதே திட்டத்தை இவங்க லேபிள் போட்டு பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஒன்றும். ரெண்டாவது சட்டம் ஒழுங்கு எப்படிங்கிறது மக்களுக்கு அத்தனை பேர்த்துக்குமே தெரியும். எல்லாரும் லைவ்ல பார்த்துட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு போதை சம்மந்தப்பட்டதா இதனால ஏகப்பட்ட இதெல்லாம் வந்துட்டு இருக்குது. மக்கள் மத்தியில் அதிருப்தி 100க்கு 100 இருக்குது. அதில் எந்த விதமான ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. மக்கள் மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எப்போ வரும், மீண்டும் அதிமுக ஆட்சி வந்தால் எடப்பாடியாரை எல்லாருமே ஒருங்கிணைஞ்சு மீண்டும் முதல்வராக அரியணையில் உட்கார வைக்கணும்னு தமிழக மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க. அதுக்காக எங்கள் கூட்டணி தலைவர்களும், எங்கள் கொங்கு மண்டல தலைவர் அண்ணன் எஸ்பி வேலுமணி அவர்களும், மற்ற அமைச்சர்கள் சகாக்களும், கழக தொண்டர்களும், மற்ற நிர்வாகிகளும் அரும்பாடுபட்டு இந்த 2026 நிச்சயமாக நல்லவர் லட்சியம் வெல்வது நிச்சயம். அண்ணா அன்று சொன்னார். அந்த மாதிரி 100க்கு 100 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கண்டிப்பாக வெற்றி பெறும். சார், ஆட்சியில் பங்கு, கூட்டணியில் ஆட்சியில் பங்குங்கிறது கழக பொதுச் செயலாளர் எடப்பாடியார் தான் முடிவு பண்ணுவார். நாங்கள் தொண்டர்களாக எங்களோட கருத்துன்னு பார்த்தீங்கன்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி ஒன்றே குறிக்கோளாக இருக்கு. வெற்றியை நாளை சரித்திரம் சொல்லும், இப்படை தோற்கும் எப்படி வெல்லுங்கிற மாதிரி நம்ம வெற்றியை ஒன்றைத்தான் நம்ம குறிக்கோளை வச்சுருக்கோம். ஆட்சியில் பங்கு இல்லையாங்கிறது கழக பொதுச் செயலாளர் மற்ற தலைவர்களை முடிவெடுக்க வேண்டியது. ஆஸ் தொண்டராக நாங்கள்லாம் என்ன நினைக்கிறோம்னா, மீண்டும் அதிமுக ஆட்சிக்கு வரணும். 2026 கண்டிப்பாக ஆட்சி அமையும். அதற்குண்டான வேலைகள் எங்களது எடப்பாடியார், எங்களது கொங்கு மண்டல தளபதி அண்ணன் எஸ்பி வேலுமணி அவர்கள் அவங்களாம் அதுக்குண்டான முயற்சியில் ஈடுபடுறாங்க. நிச்சயமாக அண்ணன் எல்லாரும் சொன்ன மாதிரி மகத்தான வெற்றி பெறும் அதிமுக. இப்பெல்லாம் என்னமோ அப்படி தொய்வாக போயிட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்கும். எப்பவுமே அப்படித்தானே வரும். எக்ஸாம் டைமில் தானே பரபரப்பாக படிப்பாங்க. இப்போல்லாம் இன்னும் கிட்டத்தட்ட 9 மாதத்து பக்கம் இருக்குது. அப்போ அந்த மார்ச் மாதம் வரையில் தான் உங்களுக்கு பரபரப்பு தெரியும் எந்தெந்த கூட்டணி. எல்லா கூட்டணியும் இன்னைக்கு இருக்கிற கூட்டணி எல்லாமே கண்டிப்பாக வரக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்கு. பாஜகவோட கூட்டணி என்பது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணி அப்படின்னு நாங்கள் பார்க்குறோம். எங்களுடைய ஒவ்வொரு தொண்டருக்கும் எங்களுடைய கழக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி அவர்களுடைய ஆணைக்கிணங்க நாங்கள் எங்களுடைய பணியானதை நாங்கள் துவக்கி கொண்டு செயலாற்றி கொண்டிருக்கின்றோம். தேர்தல் காலகட்டத்திலே நாங்கள் திருட்டு திமுக வீழ்த்துவதற்காக நாங்கள் அயராது பாடுபடுவோம். எங்களுடைய குறிக்கோளெல்லாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி
அரியானையில் இருக்க வேண்டும் என்பது மட்டுமே எங்களுடைய ஒரே நோக்கம். ஆக எங்களுடைய கழக பொதுச் செயலாளரும் கொங்கு மண்டல தளபதி கொங்கு மண்டல சிங்கம் எஸ்பி வேலுமணி அண்ணன் அவர்களுடைய ஆலோசனையின்படியும் கழக பொதுச் செயலாளர் புரட்சித்தலைவர் எடப்பாடி அவர்களுடைய அறிவுறுத்தலின்படியும் நாங்கள் கழக பணியை செய்து வருகின்ற 2026 அதிமுகவினுடைய ஆட்சி அமர்வதற்கு அயராது பாடுபடுவோம் என்பது மட்டுமே எங்களுடைய குறிக்கோள். எங்களுடைய தலைமையின் கீழ் இந்த ஆட்சி நடைபெறும் என்பது மட்டும் நாங்கள் பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறோம். இப்போ அந்த ஆட்சியில பங்கு கூட்டணி ஆட்சி இப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து இருக்கு. இதை நீங்க தொண்டரை நீங்க எப்படி பாக்குறீங்க? கூட்டணி அதிமுகவோட கூட்டணி என்பதை பார்க்கிறோம். அதிமுக தலைமையில் தான் ஆட்சிங்கிறத தெளிவாக சொல்லிட்டாங்க. அதை நீங்கள் திருப்பி சொல்ல வேண்டியதில்லை. இது அதிமுகவினுடைய கொள்கைப்படி அதிமுகவினுடைய வழிமுறைப்படி தான் இந்த கூட்டணி உருவாக்கப்பட்டிருக்கிறது. அந்த கூட்டணி சுகமாகவும் சூப்பர் வெற்றியாகவும் அமையும். அதில் எந்த சந்தேகமில்லை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் ஆட்சி அரியானையில் அமரும் என்பது அதிமுக இயக்கம் என்பது தலைவர்களுடைய தலைவர்களுடைய கொள்கைக்கு நாங்கள் கட்டுப்படுவோம். எங்களுடைய கட்சியை பொறுத்தவரை கழகத்தினுடைய கழக பொதுச் செயலாளர் புரட்சித்தலைவர் எடப்பாடியார் அவர்களும் கொங்கு மண்டல தலைவர் எஸ்பி வேலுமணி அண்ணன் அவர்களுடைய ஆலோசனைப்படி நாங்கள் செயல்படுவோம் என்பது மட்டும். ஈஸ்வரமூர்த்தி காய்ச்சல். என் பேர் ராதாகிருஷ்ணன். ஆட்டோ ராதாங்கிறது புனை பெயர். அண்ணா ஆட்டோ தொழிற்சங்க மாவட்ட இணைச் செயலாளராக பதவி வகித்துட்டு இருக்கிறேன். ஒன்றும் இல்லைண்ணா, இந்த பாஜக உடனான கூட்டணியை எப்படி பாக்குறீங்க? அதிமுக தலைமையில் கூட்டணி வந்திருக்கு, இதை எப்படி பாக்குறீங்க தொண்டரா? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஒரு கருத்து வச்சாருன்னா அது கரெக்டாக தான் நடக்கு. எங்கள் மாநில செயலாளர் எது சொல்றாரோ அது நல்லா தான் இருக்கு. எங்கள் மாநில செயலாளர் சொல் ஒரு சிங்கம் மாதிரி இருக்கு. அதிமுக கூட்டணியில் பாஜக கூட்டணியில் எங்கள் அதிமுக வச்சிருக்க எங்களுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி ஐயா என்ன சொல்றாரோ அதுதான் எங்களுக்கு வேத வாக்கு. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் எங்கள் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஐயா என்ன சொல்கிறாரோ அதை அனைத்து மாவட்டங்களிலும் அனைத்திலுமே எந்த கட்சி கூட்டணி எங்கள் கட்சிக்கு சேர்த்துதோ அந்த கட்சியை தூக்கி வைக்கிறது எங்களுடைய தொண்டர்களுடையும் தொழிற்சங்கத்திலுமே எங்களுடைய வேத வாக்கு அதுதான். எப்படி இருந்தாலும் சரி, அன்று புரட்சி தலைவர் படிச்சுட்டே 1976 ஜெயிச்சாரு. அடுத்து எங்கள் அம்மா புரட்சி தலைவர் சில நலத்திட்டங்களே கொடுத்தாங்க. இந்த 4 வருஷ திராவிட மாடல் ஆட்சியில் எதுவுமே கிடையாது. தாலிக்கு தங்கம் கிடையாது, அம்மா உணவகம் கிடையாது, குழந்தைகளுக்கு பள்ளி படிப்பு கிடையாது. எதையோ இருந்தாங்க. 5 ரூபா பஸ்ஸுக்கு பிரின்னு சொல்லிட்டு சொத்து வரி ஏற்றிட்டாங்க. இந்த வரி சொத்து வரி ஏற்றினால சொந்த வீட்டுக்காருக்கு பிரச்சனை இல்லை, வாடகை வீட்டுக்காரனுக்கு தான் பிரச்சனை. தண்ணி வரி ஏற்றிட்டாங்க. தண்ணி பில்லு 100 ரூபா கொடுக்குற இடத்துல 300 ரூபா கொடுங்களா வீட்டு ஓனர். 1000 ரூபா வாடகை வாங்குற இடத்துல வீட்டு ஓனர் 3000 ரூபா கொடுங்களா. இவர்கள் செய்யற 5 ரூபா இலவசம் சொல்றது அதை 500 மடங்கு ஏழைகளுடைய பாதிப்பு. சின்ன கம்பெனில எல்லாம் பஸ் பேர் கொடுத்துட்டு இருந்தாங்க ஏழை தொழிலாளர்களுக்கு. இந்த கூட்டணி ஒரு தொண்டரா எங்க பொதுச் செயலாளர் எடப்பாடி என்ன சொல்றாரோ அதை நாங்கள் நல்ல முறையாக பார்த்து எங்கள் கட்சியில் எந்த கட்சி கூட்டணியாக இருந்தால் அதை ஜெயிக்க வைக்கிறது எங்களுக்கு தொண்டர்களுடைய கடமை. அதிமுக கட்சி நிர்வாகி, தொண்டர்கள், அண்ணா தொழிற்சங்கத்துக்காரர், பொதுமக்கள் எல்லாம் சேர்ந்து திராவிட மாடல் கட்சி அழியணுங்கிறதுக்கோசரம் எங்கள் எடப்பாடி எந்த கட்சியில் கூட்டணி வச்சா அதுக்கு நாங்கள் அயராது பாடுபட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை மீண்டும் கொண்டு வருவோம். இப்ப ஆட்சியில் பங்கு கூட்டணி ஆட்சி அப்படின்னு சொல்லி ஒரு கருத்தையும் முன் வச்சிருக்காங்க பாஜக. இதை எப்படி பாக்குறீங்க? இல்ல உங்க தலைமைக்கு கட்டுப்படுவீங்களா? இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இதை நாங்கள் எங்கள் தலைமைக்கு தான் கட்டுப்படுவோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் என்ன சொல்கிறாரோ அவர்களுடைய தலைமைக்கு தான் நாங்கள் கட்டுப்படுவோம். ஓகேண்ணா, இப்போ இந்த கூட்டணினால திமுக வெல்ல முடியும்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக வெல்ல முடியுங்க. இந்த கூட்டணினால திமுகவுக்கு 13 சீட்டும் கூட கிடைக்காது. இது உறுதி. 234 தொகுதியுமே எங்களுக்கே கிடைச்சாலும் வாய்ப்பு இல்லை. எங்களுக்கே கிடைக்கிறதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. 234 தொகுதியுமே அனைத்து இந்திய அண்ணா திராவிட கூட்டணி பாஜக கூட்டணி வெற்றி பெறும். என் பேர் பாண்டியனுங்க. பாஜகவுடனான கூட்டணியை நீங்க எப்படி பாக்குறீங்க? பாஜக தொண்டரா நமக்கு இந்த அதிமுக கூட்டணி என்னை போல தொண்டர்கள் பாஜக அனைத்து நிர்வாகிகள் எல்லாமே வேண்டான்னு நினைக்கிறோம். ஏன் வேண்டான்னு நினைக்கிறோம்னா 2014 அதிமுக கூட்டணி இல்லாமல் சிபிஆர் அவர்கள் 40,000 ஓட்டில் தோத்தாரு. அதே அதிமுக கூட்டணியில் 2019 அதிமுக கூட்டணி வச்சு 1,70,000 ஓட்டில் தோத்தாரு. ஆனால் இந்த அதிமுக கூட்டணி பாஜக வளர்த்தாது. இன்னும் காலேஜுக்கு போன கட்சியை எல்கேஜி கொண்டு போகிற மாதிரி அனைத்து மனநிலை மக்கள் இருக்கிறாங்க. அண்ணாமலை மாற்றத்தை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? ஆனால் இதை போன்ற ஒரு தலைவர் தமிழகத்தில் வர்றதுக்கு எம்ஜிஆருக்கு அடுத்து ஒரு அண்ணாமலையை நாங்கள் உறுதியாக வரவேற்கிறோம். கட்சியோட ஒரு கொள்கை எப்படியா இருந்தாலும் ஒரு அண்ணாமலை போல தலைவர் தமிழகத்துக்கு வந்தால் அடுத்து 2026 நம்ம ஆட்சி எப்படி இருக்கும்? அண்ணாமலை தலைமையில் முதலமைச்சர் அண்ணாமலை வேட்பாளர் அறிவிச்சா அண்ணாமலை முதலமைச்சர் 100% வெற்றி அடைவார்.
அண்ணாமலை மாற்றினா கட்சியோட வளர்ச்சி குறையும் கண்டிப்பாக. இந்த கூட்டணியால திமுகவை வீழ்த்த முடியும்னு நினைக்கிறீங்களா? இந்த கூட்டணியால் திமுக வீழ்த்த முடியாது. எப்படின்னா அதிமுகவும் பாஜக அவங்க ஒருங்கிணைந்து செயல்பட மாட்டாங்க. கூட்டணின்ற போர்வையில் அவங்க வந்து இவங்க தனி அவங்க தனியாக செயல்படுவாங்க. 2019 பாரதிய அனைத்து தொண்டர்களையும் நிர்வாகிகளும் அதிமுக வந்து உடன்பட்டு செயல்படல, நோட்டீஸ் வாங்கி வீசிட்டு தான் போனாங்க. அந்த கருத்து கொண்டு தான் 1,70,000 ஓட்டில் பாரதிய ஜனதா தோத்தது சிபிஆர் 2019. அதனால வந்து அண்ணாமலை மாட்டாமல் இருந்தால் 2024 100% பாரதிய ஜனதா முதலமைச்சர் வேட்பாளர் அண்ணாமலை அறிவிச்சா வெற்றி பெறுவார்னு நாங்கள் நம்புறோம். பேருங்க? என் பேர் ஸ்ரீனிவாசன் தான். ஓகேங்க. இந்த அதிமுகவுடனான பாஜக கூட்டணியை எப்படி நீங்க பாக்குறீங்க? பாஜக தொண்டராக பார்க்கறதுன்னா அதிமுக கூட்டணி இப்போ ஒரு அண்ணாமலையோட தொண்டனை வந்து வருத்தப்பட்டாலும் இந்த கூட்டணி வரவேற்க தான் செய்கிறேன். ஏன்னா வரக்கூடிய திமுக கவர்மெண்ட்டை ஒழிக்கணும்னு இந்த கூட்டணி இப்போ அவசியமாக தேவைப்படுது. இந்த காலகட்டத்தில் தேவைப்படுது. திமுக ஒழிக்கணும் ஒரு ஸ்ட்ராங்கான கூட்டணி தேவைப்படுது. இதுக்காக கண்டிப்பாக இந்த கூட்டணி வரவேற்கிறோம். ஆனால் இதில் அண்ணாமலையினர் தவிர்த்துட்டு இதில் இந்த கூட்டணி இருக்க முடியாது. அதாவது ஒரு அடிப்படை தொண்டனா சொல்கிறேன். இதில் அண்ணாமலையினர் வந்து ஒரு முக்கியமான முகமாக இதில் கண்டிப்பாக இருப்பாருங்கண்ணா. அண்ணாமலையோட மாற்றத்தை எப்படி நீங்க பாக்குறீங்க? அண்ணாமலையினோட மாற்றம் வருத்தம் அளிக்குது. இருந்தாலும் அவர் வந்து அவரை தவிர்த்துட்டு இங்கே அரசியல் பண்ண முடியாது. ஒரு மாநில தலைவர் போஸ்டிங் இருந்தால் தான் அண்ணாமலையான பேருந்து கிடையாது. அந்த பேர் இல்லாமையும் அந்த பதவி இல்லாட்டியும் அவருக்கு எங்களை மாதிரி தொண்டர்கள் ஏகப்பட்ட பேர் அவருக்காக சப்போர்ட்டிங்காக இருக்காங்க. கண்டிப்பாக என்றைக்குமே அண்ணாமலையானோட வழியில தான் நாங்கள் பயணிக்க போகிறோம். அவரோட சுத்தமான பாலிடிக்ஸ், சுத்தமான அது எங்களுக்கு அதுதான் எங்களோட பாலிடிக்ஸோட இதுங்கண்ணா. இந்த ஏடிஎம்கே கூட்டணிக்காக தான் அண்ணாமலை மாற்றினார்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அதை பற்றி எனக்கு கருத்து தெரியலைங்கண்ணா. அதை பற்றி முழுமையாக தெரியல. ஒரு பாஜக தொண்டனா தெரியலங்க. அதை பற்றி எங்களுக்கு முழுமையான கருத்து தெரியல. பட் இந்த கூட்டணி வரவேற்க தான் இந்த அண்ணாமலை என்ன செருப்பு போடாமல் இருக்காரு. அதே மாதிரி தான் 4 மாதம் நானும் செருப்பு போடாமல் இருக்கேங்கண்ணா. 4 மாதம் அண்ணாமலைக்காக செருப்பு போடாமல் இருக்கும். ஒரே காரணம் இந்த திமுக கவர்மெண்ட்டை ஒழிக்கணும். இது எங்கள் ஒட்டுமொத்த கட்சியோட ஒரே கொள்கை இதுதாங்க. இது திமுக கூட்டணி, இந்த கூட்டணினால திமுக வீழ்த்த முடியும்னு நினைக்கிறீங்க? கட்டாயமாக வீழ்த்த முடியும்னா இந்த கூட்டணி மட்டும் தேவைப்படாது. ஓபிஎஸ் டிடிவி எல்லாத்தையும் ஒன்றுபட்ட கூட்டணி அதிமுக இருந்தால் மட்டும்தான் இந்த இதை ஜெயிக்க முடியும்னா இந்த கூட்டணியை மட்டும் ஜெயிக்க முடியாது. சந்தோஷ். ஓகேண்ணா. அதிமுகவுடனான பாஜக கூட்டணியை பாஜக தொண்டரை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? வரவேற்கிறேன். இருந்தாலும் அண்ணாமலைன்னு மாற்றினது வருத்தமாக இருக்கிறது. அவரோட மாற்றம் என்னென்ன தாக்கத்தை ஏற்படுத்துமா? நீங்கள் பாஜக எப்படி அடுத்த கட்டமாக செயல்படுத்துறீங்க? சிறப்பாக செயல்படுவோம். ஆனால் அண்ணாமலைன்னு இருந்தால் இன்னும் சிறப்பாக இருந்திருக்கும். அதனால கொஞ்சம் வருத்தம் அளிக்கிறது. அதிமுகவோட கூட்டணிக்காகத்தான் அண்ணாமலையை மாற்றினதா நீங்கள் கருதுறீங்களா? ஆமாம், சொல்ல முடியாது. நீங்கள் எது வேணாலும் இருக்கலாம். மேலிடம் முடிவு பண்ணுறது எல்லாமே. ஓகேண்ணா. இந்த கூட்டணினால திமுக வெல்ல முடியும்னு நினைக்கிறீங்க? இந்த கூட்டணினால வெல்லலாம். ஷூர், 100%. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.